எவன் சொன்னா? எவையா சொன்னா விவசாயத்துல லாபம் இல்லைன்னு? ஜப்பான்காரன் கப்பல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கான், சீனக்காரன் இருக்கிற கட்டடத்துல அடிச்சு விளைநிலமா மாத்திக்கிட்டு இருக்கான், அமெரிக்காக்காரன் அவன் விளை வைக்கிற பொருளை நம்ம ஊர்ல வந்து வித்துக்கிட்டு இருக்கான். எலெக்ஷன் வந்துட்டா விவசாயம் எல்லாம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பார்கள். தேர்தல் முடிந்து விட்டால் விவசாயம் எல்லாம் இந்த நாட்டுடைய நான்காந்தர குடிமக்கள் அடிமைகளாக பார்க்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு காவிரியும் போச்சு, குண்டாரும் போச்சு, வைகையும் போச்சு, பாலாறும் போச்சு, எல்லா ஆறுகளிலுமே தண்ணி இல்லை. ஐயா எங்களை காப்பாத்துங்க ஐயா, நாங்கள் இந்த நாட்டினுடைய அடிமைகள் போல் இருக்கோம் ஐயா, ஐயா நாங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக நான்காந்தர குடிமக்களாக இருக்கிறோம் ஐயா, எங்களை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கய்யா. 1970 ஒரு வாத்தியாருடைய சம்பளம் 90 ரூபா. அன்றைக்கி கரும்பு ஒரு டன் கரும்புடைய விலையும் 90 ரூபா. 72 வாதியார்கள்லாம் போராடினாங்க. 300 ரூபா ஆச்சு சம்பளம், 300 ரூபா ஆச்சு சம்பளம். அதுக்கப்புறம் எங்களுக்கு 100 ரூபா தான் கரும்புக்கு விலை. இன்றைக்கு அரசு வாத்தியாருக்கெல்லாம் 36,000 தர்றாங்க சம்பளம். என் கரும்பு 2300